வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிளான் பார்த்திங்கன்னா, வடக்கு பார்த்த மனையில் கிழக்கு பார்த்த வாசல் வைத்து 2 வீடுகளுக்கான பிளான் பார்க்க போகிறோம். மனையினுடைய அளவு பார்த்திங்கன்னா 20க்கு 48.75. மொத்த சதுரடி பார்த்திங்கன்னா 975. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க ரெண்டல் பர்பஸ்க்காக போட்டிருக்கோம். இந்த பிளானில் பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம், ஒரு அட்டாச்சு ஹாலு, ஒரு ஹால் இருக்கும், ஒரு அட்டாச்சு டாய்லெட்டு, ஒரு ஹால் இருக்கும். கிச்சனுடைய சைஸ் பார்த்திங்கன்னா 5க்கு 11.5, பெட்ரூமோட சைஸு 10க்கு 11.5, ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா 11க்கு 8, டாய்லெட்டோட சைஸ் வந்து 4க்கு 8. இதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து படிக்கட்டு கொடுத்துருப்போம். என்ன பர்பஸ்க்காகனா, ஃப்யூச்சரில் வந்து மேற்கொண்டு நீங்கள் இன்னும் பில்டிங்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது ஸ்ட்ரக்சர் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறது கண்டினியூஸாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃப்ரண்டேஜில் பார்த்தீங்கன்னா 3 அடி பேசேஜ் கொடுத்துருக்கோம். அந்த பேசேஜில் 2 வீலர் நிறுத்தினா நிறுத்திக்கலாம், இல்லை வெளியே தனியாக ரோட்டில் பார்க் பண்ணணும்னு பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2மே கிழக்கு பார்த்த மனையாக, கிழக்கு பார்த்த வீடாக அமைச்சிருக்கோம். இதில் வந்து கிச்சன் வந்து ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்கோம், பெட்ரூம் ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்கோம், பாத்ரூம் ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்கோம். இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குங்க. இப்போ யாருக்காவது வந்து பூஜா ரூம் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் பாத்ரூமை பாதியாக கட் பண்ணிவிட்டு பேலன்ஸை பூஜா ரூமாக மாற்றிக்கலாம். அதே போல் கொஞ்சம் எனக்கு சஃபஸ்டிகேட்டடாக இருந்தால் போதும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஸ்பேஸ் வந்து வெல் ஆர்கனைஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வீட்டுக்குள்ளேயும் படி கொடுக்கலாம். சப்போஸ் இது முன்னாடி இருக்கிற யூனிட் வந்து ஒரு 2 யூனிட்டாகவும், பின்னாடி இருக்க யூனிட் 2 யூனிட்டாகவும் போட்டுக்கலாம். சென்டரில் வந்து லிஃப்ட் ப்ரொவிஷன் கூட கொடுத்துக்கலாம். இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. இந்த வீடுங்களோட பொசிஷனை வந்து நீங்கள் தெற்கு பக்கமாகவும் மாற்றிக்கலாம், மேற்கு பக்கமாகவும் அதாவது தெற்கு பக்கமாக தெற்கு வாசல் வச்சுக்கலாம். அது ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வடக்கு தலைவாசல் வேணாலும் வடக்கு தலைவாசல் வச்சுக்கலாம். நம்ம வந்து உள்ளே யாருக்கும் வந்து ரோட்லேருந்து விசிபிலிட்டி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கிழக்கு வாசல் வச்சு நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்திங்கன்னா படி வந்து நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்கோம். படிக்கான அளவு அதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டோம். படியினுடைய அளவு வந்து 6 அடி கண்டிப்பாக கிளியர் கிடைக்கும். அதுக்காக தான் பிளான் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவுட்ரு சுவர் எல்லாமே ஒருக்கல் சுவருங்க, உள்புற சுவர் எல்லாமே அரக்கல் சுவராக போட்டிருக்கோம். அரக்கல் சுவருங்கிறது எதுக்காகனா ஒரு பார்ட்டிஷன் தான், அது ஒன்றும் ஸ்ட்ரக்சர் லோடு ஒன்றும் அந்தளவுக்கு எடுத்துக்காதுங்க. இதனோட பெனிஃபிட் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் லோட் பேரிங்காகவும் போட்டுக்கலாம், ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சராகவும் போட்டுக்கலாம். இது வந்து பேஸ்ட் ஆன் சாயில் கண்டிஷனை பொறுத்து இருக்குது, சைட் கண்டிஷனை பொறுத்து இருக்குங்க. ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா லோட் பேரிங் போட்டாவே இந்த ஸ்ட்ரக்சருக்கு போதுமானதாக தான் இருக்கும். அதே போல் இதெல்லாம் பட்ஜெட் ஹவுஸுங்க. ஒரு வீடு பிலோ 500 ஸ்கொயர் ஃபீட்டு தான் வரும். அந்த பர்பஸ்க்காகவே பண்ணியிருக்கோம். ஒரு சிங்கிள் ஃபேமிலிக்கு வந்து கரெக்டான இதாக கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கன்ஜஸ்டட் ஏரியாவில் இருக்கிற பிளாட் சைஸெல்லாம் இருக்குது பார்த்திங்க. இப்போ 20க்கு 48.75 போது ரொம்ப கன்ஜஸ்டட் ஏரியாவில் தான் மாட்டோம். சிட்டிக்குள்ளே இருக்கும், இல்லை வெளியே நீங்கள் ஏதாவது ஒரு புதுசாக பிளாட் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கூட இந்த பிளான் வந்து உங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். அதே போல் தேவையான அளவு கஸ்டமைஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. நீங்களே அதை மாற்றிக்கலாம். நன்றி, வாழ்க வளமுடன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிளான் பார்த்திங்கன்னா, வடக்கு பார்த்த மனையில் கிழக்கு பார்த்த வாசல் வைத்து 2 வீடுகளுக்கான பிளான் பார்க்க போகிறோம். மனையினுடைய அளவு பார்த்திங்கன்னா 20க்கு 48.